ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலகமாக இருக்கிறீங்க. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு இல்ல, வெடிகுண்டு அது வைக்கிறாங்களாம். அட அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அட அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி சத்தம் என் காதுல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறந்ததுல இருந்து என் காதுல வெடி சத்தம் விழுந்ததில்ல. இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு, வெடிச்சாச்சையா. வையி போ, எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா? கேட்காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடிச்சுட்டு போறான் அவன் ஊமை. என்ன வெடி மருந்து நாத்தம் வருது, வெடி சத்தத்தை காணு. ஏயா நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. நான் சொல்றது அது இல்லையா, வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறவங்க எங்க போய் மோதிக்கலாம். இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? ரெண்டையும் அறுத்துட்டா என்ன? சத்தம் ஜெயலலிதா, மகாஜனங்களே, கணதனவான்களே, கண்டா முழுசா சொல்ல விடுங்கப்பா. கண்டார காணாதவங்களே, சிரிக்காதீங்க சின்ன பைய மக்களே. வணக்கம் அக்காவார்களே. சீமையெல்லாம் பேர் பத்து, சென்ற இடமெல்லாம் புகழ் பரப்பி வரும் கரகாட்டத்திலே பேர் போட காமாட்சி என்பாட்டியோட கச்சிதமான வணக்கம். நீங்களா? முதல்ல கதவச்சாத்தி யாராவது பாத்துட போறாங்க. என்னங்க இந்த நேரத்துல? எல்லாம் ஒன்ன பாக்கலான்னு தான் வந்தேன். நேசமாவா? பொய்யா? நீ எனக்கு ரொம்ப உசுரு. இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா, நினப்பு எனக்கு வந்துடுச்சு. நான் பசிக்கலன்னு சொன்னேன். உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா? அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ யாரோ வந்திருக்காங்க. யாரது? நான் தான் பழையப்பட்ட கந்தசாமி. கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? சீக்கிரமாக யாராவது பார்த்து போறாங்க. வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே. அப்பாடா. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? ஒண்ணுல சாப்பிட உட்கார்ந்தேன். வீட்டுல மொச்சக்கொட்டை கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. அத நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க. சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல, அதான் கொண்டது. ஐயோ யாரது? சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. நீங்களா? இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா, உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அது பேரு என்ன இளவோ மறந்து போச்சு. விராலு மீன். அது ஒண்ணு இல்ல, அசரீரி. தப்பிச்ச. இந்தா நான் கொடுக்கறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே. ஐயோ கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க. தள்ளிட்டியா? என்னடா அண்ணன் பசுமாடு வேண? ஏண்டா தம்பி எம்புத்தார கம்பி, இந்த ஊர் பெரிய மனுஷன் சேர்ந்து தங்கச்சிட்ட இப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யலாம்? என் தங்கச்சிய கோஷ்டியா சேர்ந்து கற்பழிக்க வந்தீங்களா? இதுக்கெல்லாமா கூட்டணி? ஐயா அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க. எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க, அக்கா மாதிரி. எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க, சித்தி மாதிரி. அண்ணே தம்பி கேட்டீங்களா அவங்க பாசமலர் கதையை? கேட்டேன். இவங்கள சும்மா விடக்கூடாது, விடக்கூடாது, வச்சுக்க வேண்டியதா கச்சேரியே. ஐயா இந்த ஒரு தரம் மன்னிச்சுக்குங்க. அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அண்ணே தம்பி இவங்களை என்ன பண்ணலாம்? முக்கி போடுங்கடா.
நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு சண்டை நடக்கிறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான். ஏய், இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணேன்னா ஐயா வயசுல என்னடா பண்ணுவ? 5ல வளையறதாண்டா 50ல வளையும். சொல்லு. வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா. ஒரு பய விரல் நீட்டி ஒன்று சொல்ல முடியுமா? இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கள். அட விடு மச்சான், சின்ன பசங்கன்னா அப்படித்தான். நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி? என்ன மாமா வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சான். தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொல்லுச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க, தங்கச்சி வாய் வெந்துருச்சு. இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணுமில்ல மாப்பிள, நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க, கொடுத்து அனுப்பிச்சேன். நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? ரொம்ப தாராள மனசையா உனக்கு. கொடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில பிடிங்க. ஆமா, இவங்க எங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க. என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா? குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன், இப்ப குளிக்க போறேன். ஆஹா, நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் நான் செய்யறது இல்ல, இப்ப குளிக்க போறேன். குளிக்க சிங்காரம், நான் ஒண்ணு கேட்பேன், கோச்சிக்க மாட்டியே? நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதான் சரி. ஊருக்குள்ள 2-3 பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு, வாஸ்தவமா? ஆஹா, காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பித்த நர. வரட்டுமா? வண்டி மாடு வருதா? சுத்த கிறுக்கனா இருக்கிறான், இது ஆடுடா. ஏமா, உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம், வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நீ சும்மா இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது, பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன்.